வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் மீண்டும் தேர்தல் தொடர்பானது. தொடங்கிவிட்டது தேர்தல் திருவிழா என்றே சொல்லலாம். காரணம், ஏற்கனவே மிக தீவிரமாக களத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது அதிமுகவும் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான பிரச்சாரத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள். மிக குறிப்பாக அவர்கள் எப்பொழுதுமே இந்த நாள் நல்ல நாள் அந்த இதையெல்லாம் பார்த்து தொடங்கின்ற பட்சத்தில் இன்றைக்கு ஏகாதசி திதி, இதில் 7:30 மணி அளவில் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். சாதனை விளக்க லட்சிய பிரச்சார பேரணி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்தமான 5,62,00,000 வாக்காளர்களையும் நேரில் ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவு திரட்ட திட்டமிட்டு களமிறங்கி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேரணி அதிமுக தொண்டர்கள். இந்த இடத்தில் 2 திராவிட கட்சிகளும் ஆண்ட திமுக, ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவிற்கு இடையிலான போராக மட்டுமே, ஒரு போட்டியாக மட்டுமே இந்த சட்டசபை தேர்தல் இருக்குமா, அல்லது இன்ன பிற கட்சிகள், குறிப்பாக மக்கள் நல கூட்டணி தனித்து 234 தொகுதியிலும் நான் போட்டியிடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட இன்ன பிற கட்சிகள், மிக குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து களத்தில் நிற்கக்கூடிய பாமக உள்ளிட்ட கட்சிகளினுடைய நிலை என்னவாக இருக்கும்? சாதனை விளக்கம் என்று சொல்லியிருக்கக்கூடிய அதிமுக இந்த 5 ஆண்டு காலத்தில் சாதனையாக எவற்றையெல்லாம் முன்வைப்பார்கள்? இந்த 5 ஆண்டு காலத்தில் அதிமுக அரசிற்கு எதிரான பிரச்சனையாக திமுக முன்னெடுக்கப் போகக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கின்றன? இதுபோன்ற தளங்களில் விவாதிக்கலாம். அரங்கில் நம்மோடு 4 ஆளுமைகள் காத்திருக்கிறார்கள். பயணிக்கலாம். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் இணைகிறார். வணக்கம். வரவேற்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு லெனின் நம்மோடு இணைகிறார். வணக்கம். தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் சார்பில் திரு ஷேக் தாவூத், அதிமுக ஆதரவு இயக்கத்தைச் சேர்ந்தவர், அவரையும் வரவேற்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி மற்றும் ஒரு வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர். 4 பேருக்கு மீண்டும் என்னுடைய வணக்கம். நான் கண்ணதாசன் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே முதல்ல வேட்பாளர் அறிவித்து முதலில் களத்தில் நிற்பது பெரும்பாலும் அதிமுக தான் அப்படின்னு சொல்லப்படுவது. மிக தீவிரமாக யாரையும் எதிர்பார்க்காமல் களத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் இந்த முறை அதிமுக எப்பொழுதும் முந்திக்கொள்ளும், இந்த முறை திமுக முந்திக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய ஸ்டாலின் அவர்களுடைய நடைப்பயணம், இப்ப அதிமுக களத்தில் இறங்கி இருக்கிறது. போன சட்டசபை தேர்தலை எடுத்துக்கொண்டீங்கன்னா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். தீவிரமாக களத்தில் இதே மாதிரி அப்பொழுது திமுக ஆளும் கட்சி களத்தில் இயங்கிக் கொண்டிருந்த திமுக, ஆனால் கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் அதிமுக நடத்திய பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள், திருச்சி உள்ளிட்ட இடங்களில் நடத்திய பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள், ஒரு 4 பொதுக்கூட்டங்கள் முற்றிலுமாக கள நிலவரத்தை மாற்றிய ஒரு சூழலை பார்த்தோம். அப்போ இன்னைக்கு மிகப்பெரிய அளவில், நீங்கள் ஊடகங்களை பார்த்துக்கலாம், மிகப்பெரிய அளவிலே பேரணியாக செல்லக்கூடிய அதிமுகவினர் சாதனை விளக்கம் அப்படிங்கிற பேரில் இது எந்த அளவிற்கு அதிமுகவிற்கு ஆதரவை ஈட்டித்தரும்? நீங்கள் இவ்வளோ நாள் போன உங்களுடைய நடைபயணம், மற்ற விஷயங்கள் எல்லாம் இது பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆட்சியினுடைய அவலங்களை இவர்கள் தமிழ் மண்டலத்திற்கு, தமிழ் மக்களுக்கு நிறைவேற்றாத பல அவருடைய அறிவிப்புகளை பற்றி தளபதி அவர்கள் துருப்பிடித்த தமிழகம், துருப்பிடித்த சட்டசபை என்றெல்லாம் சொல்லி இந்த ஆட்சியை பற்றி விடியல் மீட்பு பயணமாக தொடங்கினாங்க ஒரு 4 பகுதிகளுக்கு. அதுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள 212 சட்டப்பேரவை தொகுதிகளை, இன்றைக்கு ஒரு சட்டப்பேரவை தொகுதி பார்த்தீங்கன்னா 212 சட்டப்பேரவை தொகுதிகளை நமக்கு நாமே என்ற திட்டத்தின் மூலம் போய் மக்களை நேரடியாக சந்தித்து என்ன விதமெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த ஆட்சி எவையெல்லாம் நிறைவேற்றவில்லை, இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதையெல்லாம் கண்டறிந்து அவற்றை செம்மைப்படுத்த செய்வதற்காகத்தான் அந்த பயணத்தை ஒரு அடிப்படையாக பயன்படுத்தினார்கள். மக்களுடைய எழுச்சியை மிக தெளிவாக காட்ட முடிந்து ஊடகங்கள்லாம் அதை பார்த்தாங்க. நான் இங்கே கேட்பதெல்லாம், இன்றைய தினம் 7:09 யமகண்டன்றதுக்காக இவங்க 7:30 மணிக்கு முன்னவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சோன்னா யமகண்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஆக இந்த நிகழ்வு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய செய்திகளை படித்து சொல்கிறேன் நான். சரி சரி. இந்த யமகண்டன் பெரும்பாலான மக்கள் அதை நம்புறதுனால நான் சொல்கிறேன். நான் எங்களுக்கு அது நம்பிக்கை இல்லை என்றால் கூட அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையாக சொல்கிறேன். இப்பொழுது உண்மையிலே இவர்கள் சாதனைகளை செய்திருப்பார்களே என்றால் அந்த சாதனைகள் மக்களை சென்று அடைந்திருக்கும். மக்கள்கிட்ட போய் நாங்கள் இந்த சாதனை செய்திருக்கேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட உங்களுக்கு தேவை இருந்திருக்காது. அப்படி எந்த சாதனையும் சென்றடைய முடியாத ஒரு சூழலில் இவைகளெல்லாம் செய்வதே என்று சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்திற்காக இந்த தேர்தலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஏன்னா பொற்கால ஆட்சி மீண்டும் தொடர வாக்களிப்பேர் உதயசூரியன் சவுருக்கு சவுறு எழுதி போட்டது திமுக. அப்போ அது உண்மையிலே பொற்கால ஆட்சியாக இருந்திருந்தால் மக்களிடம் ஏன் போய் பொற்கால ஆட்சி மீண்டும் தொடர கேட்கணும்னு அன்னைக்கு கேட்கல. நீங்களும் சொல்லத்தானே செஞ்சீங்க. இந்த தலைப்பை நீங்க கவனிக்கணும். சாதனை விளக்க பேரணி, அதை வச்சு தான் சொல்றேன். அவங்க சாதனைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று மக்கள் நேருக்கு நேராக கேட்பாங்க. அவங்க என்ன சாதனை சொல்ல முடியாதவங்க,
அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் இல்ல, அதிமுக தரப்பில் வைக்கக்கூடிய சாதனைகளாக சிலவற்றை நான் குறிப்பிடுறேன். நீங்க மறுக்க முடிந்தால் மறுங்க. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மிக பிரதான பிரச்சனையாக எதிரொலித்தது மின்வெட்டு. இன்றைக்கு மின்வெட்டு இல்லை. அது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. அம்மா உணவகத்தை குறிப்பிடுறாங்க. அம்மா உணவகத்தை திமுகவே எதிர்க்கிற பல இடங்களில் வரவேற்றார்கள். அம்மா குடிநீர், இந்த மாதிரி அவங்க சில விஷயங்களை முன்வைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. இதையெல்லாம் அவங்களுடைய சாதனை இல்லை என்று முற்றிலும் நீங்கள் நிச்சயமாக இது ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்ல முடியும். எப்படி எதுக்காக சொல்லணும்னு கேட்டால், மின்சாரம் மின் தட்டுப்பாடு இப்போ இல்லை, மின்மிகை மாநிலம்னு சொல்கிறாங்களே, இது யாருடைய பணத்தில் யாருடைய வரி வருவாயில் இம்மாதிரி செய்கிறாங்கன்னு முக்கியம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மின் திட்டங்கள் கொண்டு வரப்பட்ட அந்த மின் உற்பத்தி திட்டங்கள் முறையாக நிறைவேற்றப்பட்டிருந்தாலே வெளியிலேருந்து மின்சாரம் வாங்குகிற நிலைமை இருந்திருக்காது. ஆனால் இன்றைய தினம் மிக குறைந்த விலையில் மின்சாரம் 4 ரூபா 27 காசு மின்சாரம் விற்கும்போது 5 ரூபா 5 காசுக்கு ஒரு யூனிட்னு சொல்லிட்டு அது 2012 2013 15 ஆண்டுகள் ஒப்பந்தம் போட்டு மின்சாரம் வாங்கி வருவாய் இழப்பை ஏற்படுத்தியது யார்? இது மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். இது சாதனை சொல்ல முடியாது கண்ணதாசன். ஆனால் இந்த விடயத்தில் நீங்கள் மேலோட்டமாக இதை அணுக முடியாதுன்னு நினைக்கிறேன். மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை பற்றியும் மின்சார சட்டத்தை பற்றியும் நாம் இங்கே இந்த இடத்துல பேசி ஆகணும். நீங்கள் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் என்று கொண்டு வரப்பட்டு அரசு மின்சார உற்பத்தியை செய்வதற்கு அது முற்றிலுமாக தடை போட்டது. மின் விநியோகம், மின் கடத்தல், மின் பகிர்மானம், மின் உற்பத்தி, மின் கடத்தல், மின் பகிர்மானம் என்று 3ஆக மின்சார வாரியத்தை அது பிரித்தது. மின்சார சட்டம் இது தொடர்பான எந்த வழக்குகளையும் நீதிமன்றத்தில் கூட நீங்கள் தொடுக்க முடியாமல் சொல்லிச்சு. இடதுசாரிகள் உள்ளிட்டவர்கள் அப்பொழுது அதை கடுமையாக எதிர்த்தாங்க. ஆனால் அன்றைக்கு மத்தியில் இதை இருந்து ஆதரித்தது திமுக. அன்றைக்கு மத்திய ஆட்சியிலும் அவர்கள் இருந்தார்கள். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மின்சார சட்டமாகட்டும் அல்லது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மின்சார ஒழுங்குமுறை ஆணையமாகட்டும், இது எல்லாமே திமுக ஆதரித்த விஷயங்கள். அதுதான் தனியார் கையில் மின்சார உற்பத்தியை கொண்டு போய் சேர்த்தது, அரசினுடைய மின்சார உற்பத்தியை பால்படுத்தியது. அப்ப இன்னைக்கு நீங்க அதை குற்றம் சாட்டுவது எந்த இடத்துல சரியா இருக்கும்? நீங்க மின்சார சட்டமும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் எதற்காக சொல்கின்றார்? ஒரு மின்சாரத்தை எப்படி பகிர்மானம் செய்ய வேண்டும், உற்பத்தியிலிருந்து எப்படி கொண்டு வரணும், எப்படி அதை விலை நிர்ணயிக்கிறாங்க. நான் சொல்வதெல்லாம் வெளியில் மின்சாரம் 4 ரூபாய் 27 காசு கிடைக்கும் பொழுது எதற்கு 5 ரூபாய் 5 காசு கூடுதலாக ஒப்பந்தம் போட்டு அந்த மின்சாரத்தை வாங்க வேண்டும்? அதில் ஏற்படும் இழப்பை பற்றி நான் பேசுகிறேன். மற்றபடி மின்சாரத்திட்ட மின்சார ஒழுங்கான பணிகள் தெளிவாக தெரியும். இரண்டாவதாக குடிநீரை பற்றி சொன்னீங்க. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்கள் நலன் காக்கக்கூடிய அரசு மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்க வேண்டும். ஆனால் இங்கே 10 ரூபாய்க்கு குடிநீரை விற்கிறத பெரிய சாதனையாக சொல்லிக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. அதே போல் மூன்றாவதாக உணவகங்களை பற்றி சொன்னீங்க. அந்த உணவகங்கள் அனைத்து பகுதிகளுக்கு முறையாக போய் சென்றிருந்தால் பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் இருக்குது. நாங்கள் நல்ல திட்டங்களாக நாங்கள் பாராட்ட தயங்கியதில்லை. ஆனால் அதே சமயத்தில் அதில் தவறுகள் நடக்குமேயானால் அதை சுட்டிக்காட்ட தயங்கியதும் இல்லை.